நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டப் பணிகளை நீலகிரி மாவட்ட MP ஆர். ராசா தொடங்கி வைத்தார். கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளும் தங்களின் சுய விபரங்களை EKYC மூலம் பதிவு செய்ய வேண்டும் என கலெக்டர் தலைமையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் ரேஷன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட வழங்கல் அலுவலர் ஜீவரேகா கோவையில் உள்ள ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும் அனைத்து கார்டுதாரர்களும் EKYC பதிவு செய்வது என்பது கட்டாயமாகும். இந்த பணியை விரைந்து முடிக்க அனைத்து தாசில்தார் அலுவலகங்களுக்கும் தகவல் அனுப்பப்பட்டு நேற்று முதல் பணி நடந்து வருகிறது. குடும்ப அட்டையில் பெயர் உள்ள உறுப்பினர்கள் முழு விபரம் மொபைல் எண்ணுடன் பதிவு செய்ய வேண்டும் என ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நள்ளிரவில் சாலையில் நடந்து சென்ற நபரை 3 சிறுவர்கள் தாக்கி செல்போன் பறித்து தப்பிக்கொண்டு ஓட்டம். நள்ளிரவில் நடந்த அதிர்ச்சியூட்டும் இந்த CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தமிழக எல்லையான ஒசூரில் சொத்து வரி உயர்வை கண்டித்து ஒசூர் மின்வாரிய அலுவலகம் முன்பு வணிக சங்கத்தினர் மற்றும் குடியிருப்போர் நல சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். குடிநீர், மின் இணைப்பு, சாலை, சாக்கடை கால்வாய், கழிப்பறை உள்ளிட்ட மக்களின் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யவில்லை. இந்நிலையில் சொத்து வரியை உயர்த்தியுள்ளனர். மேலும் உயர்த்தப்பட்ட வரியை கடந்த 2017 ஆண்டு முதல் சொத்து வரி செலுத்த வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் விலக்கு அளிக்கப்பட்ட குப்பை வரியை வசூல் செய்வதை கண்டித்தும் வரும் காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் 6% சொத்து வரி உயர்வு என்பதை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று 20/2/2025 வியாழக்கிழமை மதியம் 12:30 மணியளவில் திருமுல்லைவாயல் திண்ணர் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் புகை மண்டலமாக காட்சி தந்து எரியும் காட்சி. அருகே தனியார் பள்ளி உள்ளதால் மாணவர்களின் பெற்றோர் பதறியடித்துக் கொண்டு தங்கள் குழந்தைகளை அழைத்துச் சென்றனர். 10 தீயணைப்பு வண்டிகள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.